ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி வாழைக்காய், அதாவது ஏத்தம்பழம், நேந்திரம் பழம் இருக்குல்ல, அதை பழமாக இல்லாமல் பச்சையை எப்படி அவிச்சு சாப்பிட்றதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு. இதை ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ ஈவினிங் நம்ம கொஞ்சமாக ஒரு உப்பும் புளியும் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நாம் வாழைக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி சேர்த்துட்டு இந்த வாழைக்காயை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பூனால் லைட்டாக குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு. ஸோ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அந்த வாழைக்காயை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு உப்பும் புளியும் ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 2 அல்லது 3 வத்தல் மிளகா சேர்த்துக்கோங்க, அதாவது காஞ்ச மிளகா. அப்புறமா இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, 3லேருந்து 4 சின்ன வெங்காயம், அப்புறமா கொஞ்சமாக உப்பு, இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்ததும் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இதை சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அம்மா இது எனக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. நாங்கள் ஸ்கூல்லேருந்து வந்ததுமே இது ரெடியாக இருக்கும். ஸோ வந்ததும் நம்ம ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ண அப்புறமா இது சாப்பிட்டுட்டு தான் டியூஷனுக்கெல்லாம் கிளம்புவோம். இது கூட இந்த மாதிரி இல்லாமல் இன்னும் நிறைய டைப்பில் உப்பும் புளியும் இருக்குது. அதை வச்சு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாழைக்காய் வச்சு சாப்பிட்டது இல்லைனா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.